அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு கொஞ்சம் எளிமையான வழிகள் என்ன. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விஷயம் செய்யணுனாலும் ஒரு பெரிய ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு அது வேண்டாம், குறைஞ்சபட்சம் இது இருந்தால் போதும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அது என்ன அப்படின்னா, முதல் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டும் உங்களோட வீட்டு அட்ரஸை பேஸ் பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணுறோம். அது முதல் எஸ்பி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து மூணாவது பேன் கார்டு வேணும். அதுக்கடுத்து நீங்கள் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமா அல்லது ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பண்ண போகிறோமா, அந்த கம்பெனியும் தனி நபர் கம்பெனியா அல்லது இன்னொருத்தரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட கம்பெனியா. தனி கம்பெனினாலும் அந்த கம்பெனி பேரில் ஒரு பேன் கார்டு வேணும். ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு பேன் கார்டு வேணும். பேன் கார்டு தான் அவசியம், அடிப்படை. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, இதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணும். இது ரொம்ப அடிப்படையானது. மூணாவது பார்த்திங்கன்னா ஐஇ கோடு அப்படின்னு, அந்த கோடு பார்த்திங்கன்னா இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோடு, அதான் ஐஇ கோடு. இது நம்ம பேங்க் நம்பர் மாதிரியே வரும், ஒரு 10 டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர். இது எங்கே பண்ணலாம்னா, நம்ம டிஜிஎஃப்டி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், டிஜிஎஃப்டின்னு இருக்குங்க. அப்படி ஆன்லைனில் போட்டிங்கனாலே ஒரு பேஜ் வருங்க. அதில் கேட்பாங்க, உங்களோட பேன் கார்டு அப்லோட் பண்ணுங்கள், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பண்ணுங்கள். அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு அடிப்படை, எந்த ஊரில் பண்ண போகிறீங்க, என்ன ஏது அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பேசிக் இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஇ கோடு கிடச்சிரும். இது மூணும் ரொம்ப அவசியம். என்னென்ன, ஃபஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு, அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டு, மூணாவது ஐஇ கோடு. இது மூணும் வேணும். இந்த ஐஇ கோடுங்கிறது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டரோட ஆன்லைனில் பண்ணுறதுக்கான ஒரு கோடு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நான் ஒரு கூட்டமைப்பில் நான் ஒரு மெம்பர் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆர்சிஎம்சி அப்படின்னு ஒரு கோடு இது இருக்குங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு. இதுவுமே ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குங்க. உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர்னா அப்பேடான்னு ஒன்று இருக்குங்க. அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொமோஷன் கவுன்சிலில் நீங்கள் போய் அதுக்கும் ஒரு 500 ரூபா பணம் கட்டினீங்கன்னா நீங்கள் நம்பர் வாங்கிக்கலாம். இதில் நான் மெம்பர், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பொருளை நான் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி வாங்கிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி, இதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஏடி கோடுன்னு இருக்குங்க. அந்த ஏஜென்ட் கோடு நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இதுவுமே ஆன்லைனில் நம்ம பண்ணலாம், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர் மூலமாக பண்ணலாம். இதெல்லாம் தாங்க அடிப்படை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம்னு என்னுடைய கருத்து அப்படின்னா, முதல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட், சிஹெச்ஏ, அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களே கொண்டு வருவாங்க, அதிலே ஃபில் பண்ணிடுவாங்க. ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொன்ன இந்த பர்டிகுலர்ஸ், இதை நம்ம யாருக்கு அனுப்புகிறோம், அவர் அந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும். இந்த அக்கௌண்ட்டு நேரடியாக நமக்கு வராமல் நம்ம பொருளை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறப்பயே பணம் பாதி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சிக்கு வந்துடணும். நம்ம பொருள் போய் அங்கே சேர்ந்தோடனே அந்த ஏஜென்சிலேருந்து பணம் நமக்கு வந்துடும். இப்படிங்கிற ஒரு அமைப்பை அந்த சிஹெச்ஏ பண்ணி தருவாங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, நமக்கு காசு எந்த விதத்துலேயும் லாஸ் ஆக மாட்டோம். நம்ம பொருள் தரமாக இருந்ததுன்னா, நம்ம பொருள் அங்கே கொடுத்துட்டோம்னா காசு நமக்கு வந்துடும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆரம்பத்தில் இந்த சிஹெச்ஏ வச்சு நம்ம ஒரு வருஷம் பிஸ்னஸ் பண்ணலாங்க. நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்மளே பண்ணலாம். நெட்டில் துபாயில் ஒருத்தர் வாங்குறாருன்னு வைங்களேன், வாங்குறவரோட அக்கௌண்ட்ஸோட கிரெடிபிலிட்டி என்ன நம்ம இங்கே உட்காந்து பார்த்துட முடியும். அவர் ஏமாத்துறவரா, நல்லவரா, கொடுத்தா காசு உடனே கொடுத்துருவாரா, எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். ஸ்டார் ரேட்டிங் பார்ப்பீங்கள்ல, அந்த ஸ்டார் ரேட்டிங்கில் 5க்கு 4க்கு மேலே இருந்தாலே அவர் கொடுக்கலாம், காசு வந்துடும். சரிங்களா? ரொம்ப எளிமையானது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்பிக்கை. நம்ம ஒரு காரியம் செய்யலாம், நம்பிக்கை. நம்மகிட்ட இவ்வளோ பொருள் இருக்குது, நம்மளால் செய்ய முடியும். மீண்டும் சந்திப்போம்.